அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே ஒரு வாரம் ஒரு மாதம் தொடங்கும் போது நம்ம ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்வதற்கு ஒரு ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க அதற்கான தேர்வை நம்பிக்கையோடு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றி உங்களுடைய வீடு தேடி வரும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் சாதகமாகவே இருக்குது. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை நீங்கள் புகுத்தக்கூடிய காலகட்டம். செவ்வாய் 1, 2ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமான தொழில் உங்களுக்கு ஜோராக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மணல் செங்கல் வியாபாரத்தில் கொள்ளை லாபம் கிடைக்க போகுது. புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்கள்ல மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் உதவிகள் தாமதமாக கூட வந்து சேரலாம். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. சிலருக்கு மழலை செல்வங்கள் மடியில தவளக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் 8ஆம் வீடுகளில் நிற்கிறாரு. நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்த காரியம் கூட கண்டிப்பா உங்களுக்கு கைக்கூடி வரும். காதலில் வெற்றி பெறுவீங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தை விட்டு தூரதேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களுடைய உதவியோடு புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக கூட உங்களுக்கு இருக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு வீட்டில் வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றதால இது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. கேது புதன் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவாங்க. பைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலகும். புனர்பூசம் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால விருப்பம் பூர்த்தியாகும். உங்களுடைய மனம் காட்டக்கூடிய வழியில் சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் அந்தஸ்தில் செல்வாக்கில் சங்கடம் உங்களுக்கு தோன்றலாம். பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மனக்குழப்பம் அடையலாம். ஏதேனும் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டிருக்கலாம். 3ஆம் இட கேதுவால் முயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி சனியில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றத்தை உண்டாக்குவார். வியாபாரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலை நல்ல ஒரு விரிவுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலகட்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே அள்ளித்தர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே நடக்கும். சரி, இந்த வாரத்தில் மேலும் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். பணவரத்து திருப்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையால் எளிதாக தங்களுடைய தொழில் மாற்றம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க. பிரச்சனைகளை பேசி தீர்த்து விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயந்துக்காதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு கூடுதல் கண்டிப்பாக பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும்.
குடும்பத்தில் இருக்கிறவங்களால கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நண்பர்களால் அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறதுல கண்டிப்பாக ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களுடைய ஆதரவால் படித்து நல்ல ஒரு தேர்வில் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்கள் கூட தடை நீங்கி உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமானதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆர்வமும் உங்களுக்கு சிறப்பாக காணப்படும். இந்த வாரம் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீண் கவலை நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலையே காணப்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறையும். பரிகாரமாக உங்களுக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 12 ராசியில் உங்களுடைய ராசியும் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு உங்களுக்கு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் என்கிறதால வீட்டில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வெளியிலையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான நாட்களாக அமையும். மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை உங்களுக்கு ரொம்பவே அவசியங்க. கோபத்தில் வார்த்தைகளை கொட்டாமல் இருக்கிறது தான் சிறப்பு. அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படலாம். எனவே மிகவும் பொறுமையாக இருக்கிறதும் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. சக பணியாளர்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். சக வியாபாரிகளால் சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வாழ்க்கையில் தடையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கே அப்படின்னெல்லாம் நினச்சி நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் வந்த வழியே ஓடி போகும். மற்றவர்களுடன் பேசும்போது நிதானம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் தைரியத்தோடு அனைத்தையும் தாங்கி மேலே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 19. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்று பார்த்தீங்கன்னா 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நன்மையான பலன்களே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு நீங்கள் இணக்கமான போக்கு காண்கிறது தான் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளால் எதிர்காலத்தில் நல்ல எதிர்கால நலன் குறித்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். வீண் செலவுகள் குறையும். பயணங்கள் செல்வதற்கான வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக இது இருக்கும். இந்த வாரத்தில் திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகளை விளக்கக்கூடிய காலகட்டம். மாணவர்கள் ஒத்துழைத்து போவாங்க எதுக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவனை வில்வார்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். செயல்திறன் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்ன மாதிரியான பலன்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.